இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாட்ட உள்ள மிசைல்ஸ் கேட்டகரி, அதோட யூசஸ், அதனால பாகிஸ்தானுக்கு என்னென்னலாம் இம்பாக்ட் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியால இருக்கிற மிசைல்ஸ்னு பார்த்தா, இப்ப நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ்ல இருந்து லான்ச் பண்ற மிசைல்ஸ், சப்மரீன்ல இருந்து லான்ச் பண்ற மிசைல்ஸ், இந்த மாதிரி பல ஏவுகணைகள் நம்மகிட்ட இருக்கு. இந்தியாவோட மிசைல்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 1000ல ஸ்டார்ட் ஆகி 8000 வரைக்கும் இருக்கு. இப்போ பாகிஸ்தானை நீளத்தோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா பெரிய நாடுனும், அகலத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா குறுகின நாடுன்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்ல நம்ம அக்னி சீரீஸ் மிசைல்ஸை பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணலாம். அக்னி சீரீஸ் மிசைல்ஸ்லேயே நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. பிருத்திவி மிசைல்ஸ், சௌரியா மிசைல், பிரளய் மிசைல். இந்த பிருத்திவி மிசைல்ஸ்ல பிருத்திவி 1, பிருத்திவி 2, பிருத்திவி 3 அந்த மாதிரி இருக்கு. இதோட மீடியம் ரேஞ்ச் 150ல ஸ்டார்ட் ஆகி இதோட லேட்டஸ்ட் வேரியண்டான தனுஷால 250 வரை ரீச் பண்ண முடியும். இப்போ இந்தியாவோட பார்டர்ல இருந்து இந்த மிசைல்ஸை நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னா, பாகிஸ்தானோட மொத்த வடக்கு பகுதியவும் வித்தின் அ மினிட்ல இதால அழிக்க முடியும். பிரளய் மிசைல்ஸ் இதோட ரேஞ்சு 250ல இருந்து 500 வரைக்கும் இருக்கும். இந்த மிசைல்னால இதோட ஒட்டுமொத்த வெயிட்ல இருந்து 2 மடங்கு அளவுக்கு அதிகமான வெடிபொருளை கொண்டு போய் அட்டாக் பண்ண முடியும். இது மூலியமா பாகிஸ்தானோட முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணலாம். நெக்ஸ்ட் லேண்ட் அட்டாக் மிசைல்ஸ் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரம்மோஸ், ரெண்டாவது நிர்பயா. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது சவுண்ட் டிராவல் பண்ற ஸ்பீடை விட 3 மடங்கு அதிகமான ஸ்பீட்ல இதால டிராவல் பண்ண முடியும். மோஸ்ட்லி இதை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டார்கெட் ஸ்ட்ரைக்குக்கு யூஸ் பண்றாங்க. முக்கியமான பிளேஸ் இல்லைன்னா ஒரு மீட்டிங் ஸ்பாட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல இது ஒரு டார்கெட் கில்லரா செயல்படுது. நிர்பயா அப்படிங்கிறது சவுண்ட் இல்லாம போகக்கூடியது. இதோட ரேஞ்ச் 1500. இது சவுண்ட் டிராவல் பண்ற ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். இதுதான் நிர்பயாக்கும் பிரம்மோஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு பிரம்மோஸ் மிசில் ரெடி பண்ற அமௌண்ட் வச்சு 5 நிர்பயா மிசில்ஸ் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இதுல 4 ஃபேமிலி இருக்கு. K-15, K-4, K-5, K-6. இந்த K-15 தான் நம்ம எப்பவுமே பாகிஸ்தான் கூட ஸ்ட்ரைக் பண்றப்போ யூஸ் பண்றது. இதோட ரேஞ்ச் 715 above. K-5, K-6 டெஸ்டிங்ல தான் இருக்கு. இந்த K-15ம் K-6மே நமக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்றதுக்கு போதுமானது. இந்த சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நார்மல் மிசைல்ஸ் மாதிரி கிடையாது. இதோட மூவ்மெண்ட் தான் இதோட ஹைலைட்னு சொல்லலாம். இப்போ நார்மல் அக்னி மிசைல்ஸ்னு பார்த்தா எனிமியோட ரேடர்ஸ்னாலையும் எனிமியோட மிசைல்ஸ் ட்ராக்கிங் சேட்டலைட் நெட்வொர்க் மூலியமாகவும் ட்ராக் பண்ண முடியும், டேட்டாஸும் கலெக்ட் பண்ண முடியும். பட் சப்மரீன்ல இருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்றோம் அப்படின்னா அதை அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே ட்ராக் பண்ண முடியாது, டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியாது. இதை ட்ராக் பண்ற டெக்னாலஜி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கே தவிர பாகிஸ்தான் கிட்ட இந்த ரேடரும் சேட்டலைட் நெட்வொர்க்கும் கிடையாது. இதுவரை பார்த்ததுல பாகிஸ்தானை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மிசைல்னு பார்த்தா இந்த சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலை சொல்லலாம். இப்போ பாகிஸ்தான் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல இருக்கிற மிசைல்ஸ் ஏதாட்டு ஒன்றை யூஸ் பண்ணி கூட பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனால் நியூக்ளியர் மிசைல்ஸ் கேட்டகரியில் போனால் இது எல்லாமே அந்த இடத்துல யூஸ்லெஸ் தான். இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டான மிசைல் சிஸ்டமை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நம்ம சைடு உள்ளது தான். பாகிஸ்தான் மிசைல் கவர்மெண்ட்டையும் சும்மான்னு சொல்ல முடியாது நம்மளால். நெக்ஸ்ட் வீடியோவில் பாகிஸ்தானோட மிசைல்ஸ் கேட்டகரி அவங்க இந்தியாவுக்கு எதிராக அவங்க மிசைல்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.